எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நமக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும்னு நந்தகோபாலனிடத்திலே பிரார்த்திக்கிறாள். நந்தகோபாலன் எல்லா தானங்களையும் கொடுக்கிறார். அம்பரமாக கொடுக்கிறார். அம்பரமேனா வஸ்திரதானம் பண்றவரே, ஷோரேன்னா அன்னதானம் பண்றவரே, அம்பரமேசன் தோரே தண்ணீரேனா தீர்த்த தானம் பண்றவரே, நீர் ஏதேதோ தானத்தை பண்ணி கொண்டிருந்தால் அது அந்தந்த தானமாகத்தான் ஆகும். ஆனால் கண்ணனையே நமக்கு தானமாக கொடுத்து வேண்டீரென்னால் அனைத்து தானமும் கொடுத்ததாக ஆகும். அப்படி நந்தகோபாலன் தானம் பண்றாரே, இவர் எப்படி சமப்பட்டுத்தான் அதை பெற்றிருக்கிறாரா? இந்த தானத்தை சமப்பட்டு செய்கிறாரா இல்லை சுலபமா செய்கிறாரான்னா வியாக்கியாதா ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். மகதா தபசா ராம என்று தசரதன் ராமனை பெறுவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஒல்லியோ 60,000 ஆண்டு புத்திரபாகியம் இல்லாமல் சமப்பட்டான். பிற்பாடு ரிஷ்யசிருங்கரை கூப்பிட்டான். அவர் வந்த பிற்பாடு தான் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி ராமனை பெற்றான். பாயசம் கிடைத்தது. 4 மனைவிமார்களுக்கு பிரித்து 3 பேருக்கு பிடித்து கொடுத்தான். 4 புத்திரர்கள் அவதரித்தார்கள். அப்ப சிரமப்பட்டு யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி பிள்ளைகளை பெத்தான். ஒல்லியோ அதை போல ஒருவேளை சமப்பட்டு தான தர்மங்களும் பண்ணியிருப்பனோ இல்லையோ. நந்தகோபாலன் அப்படித்தான் பண்ணியிருக்காரான்னா இல்லை, பேர்ல வித்தியாசம் பாருங்கோ. அவருக்கு வசுதேவன்னு பேரு, இவருக்கு நந்தகோபாலன்னு பேர். நிஜத்தகப்பனார் பெற்றவருக்கு வசுதேவன்னு பேர், இவருக்கு நந்தகோபாலன்னு பேர். வசுனா செல்வம்னு அர்த்தம். வசுதேவர்னா நிறைய செல்வமுடையவர் வசுதேவர். நந்தன ஆனந்தம்னு அர்த்தம். நந்தகோபாலனா நிறைய ஆனந்தம் இருக்கிறவர் நந்தகோபாலம். அங்க செல்வம் இருக்கிறவர்னு பேர், இங்க ஆனந்தம் இருக்கிறவர்னு பேர். பேர்ல வித்தியாசத்திலே இங்க இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காதுன்னு அர்த்தம். ஆக இது ரொம்ப இருந்து போச்சுன்னா ஆனந்தம் இருக்க போறது இல்லை. ஆனந்தமா இருக்காருன்னு சொன்னா அப்ப செல்வம் ஏதோ அளவுக்குட்பட்டு தான் இருக்கிறதுன்னு பொருள். அதனால நந்தகோபாலன் தான் சமமே படாமல் எடுத்தாராம். ஆழ்வார் பாசுரத்தை உதாகரிக்கிறார். எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் நின்னுயிர் சிறுவனே, அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். தசரதனை போல்